அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். وقال الله تعالى في القرآن الكريم ألم يجدك يتيما فآوى. وقال نبينا صلى الله عليه وسلم أنا وكافل اليتيم في الجنة هكذا وأشار بالسبابة والوسطى. رواه البخاري. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இன்னும் குறிப்பாக எம்பெருமானாரின் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய யாவரின் மீதும் இங்கு அமரத்து செய்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பால்குடி நாட்களை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளரும் பருவ நாட்களை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா நாம் அறிந்திருந்தோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உறவினர்களை எல்லாம் காண்பித்துவிட்டு மதீனாவிலிருந்து திரும்பி வரக்கூடிய அந்த தருணத்திலே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபுவா என்கின்ற இடத்தில் மரணித்தார்கள் என்ற நிகழ்வை நாம் கேள்விப்பட்டோம். அதன் பின்னணியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது, அதற்கு பின்னால் யார் அவர்களை வார்த்தெடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அந்த தருணத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் மரணித்ததன் பின்னணியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பருவத்தை, எத்தனை வயசுங்க, 6 வயதில் நடந்து வருகிறார்கள். வரும் தருணத்திலே உம்முல் ஐமன் என போற்றப்படக்கூடிய ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை பெண், அந்த அடிமை பெண் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கட்டி அணைத்து என்ன நடந்தது என கேட்கும் பொழுது, இந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னதும் யார், உம்முல் ஐமன் என்கின்ற அந்த அடிமை பெண்ணும் அழுகிறார்கள். அழுது பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிற்கு வந்து யார், எம்பெருமானாரினுடைய பாட்டனார் யாருங்க, அப்துல் முத்தலிஃப் வந்து ஒப்படைச்சிடறாங்க. இந்தாங்க இந்த மாதிரி பிள்ளை வரக்கூடிய நேரத்தில் நிகழ்வை எல்லாம் சொல்றாங்க. சொல்லி யாருங்க, அப்துல் முத்தலிஃப்ட ஒப்படைச்சிடறாங்க. அப்துல் முத்தலிஃப் அவர்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து சில நாட்கள் யாருங்க, அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வார்த்தெடுக்கிறார்கள். காலம் கடந்து போகிறது. காலம் கடக்க ஒரு கட்டத்தில் யாருங்க, வார்த்தெடுத்த அப்துல் முத்தலிஃப் என்கின்ற பாட்டனாரும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக 8 வயதில் அவர்களும் மரணம் அடைந்து விடுகிறார்கள். அதன் பின்னணியில் யார் பொறுப்பேற்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் யாருங்க, இந்த மரணித்த அப்துல் முத்தலிஃப் அவங்களுக்கு எத்தனை பசங்கங்க, 10 நபர்கள் என்பதாக சொன்னோம். அந்த 10 நபர்களில் ஒரு மகன் அப்துல்லா, யார், எம்பெருமானாரினுடைய தகப்பனார். அதே போன்று இன்னொரு மகன் யாருங்க, அபூ தாலிப் என போற்றப்படக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக 8 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 50 வயது வரையிலும் வார்த்தெடுத்த பூமான் என்பதாகவும் அவர்களை சொல்லலாம். சகோதரர்களே, இந்த அப்துல் முத்தலிப் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தெடுக்கிறார்கள். காலம் கடக்கிறது. இவர்களுடைய மனைவி யாருன்னு பார்க்கும் பொழுது ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக சொல்லுவார்கள். சகோதரர்களே, இந்த ஃபாத்திமா பின்த் அஸதும் அபூ தாலிபும் எம்பெருமானாரை வார்த்தெடுக்கிறார்கள். சரியாக காலம் கடந்து போகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக 10 வயசு இருக்கும் பொழுது யாருங்க, இந்த அபூ தாலிப் எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய அந்த சில திறமைகளை எல்லாம் கண்டு, இந்த மகனை எப்படியாவது ஒரு திறன் படைத்த நபராக இருக்கிறாரு, இவருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், வியாபாரத்தினுடைய அந்த ஆற்றல் கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாருங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாப்பா போலாம், வா உனக்கு வியாபாரத்தினுடைய கலையை கற்பித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு யாருங்க 10 வயசுல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாம் தேசத்திற்கு, சிரியா நாடாக அந்த நாட்டினுடைய அந்த பகுதிக்கு யாருங்க, எம்பெருமானாரும் யாருங்க அபூ தாலிப் அவர்களும் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு பகுதியில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டி சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுக்கிறார் அபூ தாலிப். ஓய்வு எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு பாதிரியார் ரொம்ப நாளா உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பார், அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரவே மாட்டார், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதே மாதிரி அபூ தாலிபும் அந்த மரத்துக்கடியில் ஓய்வு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னுள்ள காலங்களில் எல்லாம் அபூ தாலிப் ஓய்வு எடுப்பார். அப்பெல்லாம் அந்த பாதிரியார் வந்ததா வரலாறு இல்லை. இந்த எம்பெருமானாரோடு அந்த 10 வயசு சிறுவனோடு வரும்பொழுது அந்த பாதிரியார் வெளியே வராரு. வந்து யார் அந்த சிறுவன்ற மாதிரி யார்ட்டீங்க, பக்கத்தில் சில நபர்கள் படுத்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அது அந்த பையன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க தெரியாம ஒரு இதில் அசால்ட்டா சொல்லிடுறாங்க. அப்புறம் இல்லை, இந்த சிறுவன் வந்து இவருடைய சகோதரனுடைய பையனாக தான் இருப்பார்ன்ற மாதிரி அந்த பாதிரியார் சொல்றாரு. இதை பார்த்தோன்னே அவங்க எப்படி இவர் கரெக்டாக சொல்றாரு, ஆமா உண்மைதான், இவருடைய அபூ தாலிப் இவருடைய சகோதரருடைய பையன் தான் இவர் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க. சொன்னதன் பின்னணியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து எம்பெருமானாரிடத்தில் இருக்கக்கூடிய அடையாள முத்திரை இருக்கும். ஒவ்வொரு நபிக்குமே வல்லோன் அல்லாஹ் தஆலா நபித்துவ முத்திரையை குத்தியிருப்பான். எங்கேங்க, தோள்புஜத்திற்கு கீழே சிறிய பழத்தினுடைய அளவிற்கு எம்பெருமானாருடைய அந்த தோள்புஜத்துக்கு கீழே இருக்கிறத கண்டுட்டு, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சிறுவன் கிடையாது, ஹாதா சய்யிதுல் லில் ஆலமீன், ஹாதா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதாக அந்த சிறுவர் யாருங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து அந்த பாதிரியார் சொல்லுவார். சொன்னது மாத்திரமல்ல, அதே போன்று சில அடையாளங்களை, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு வந்து யார் ஃபாலோ பண்ணாங்க, கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, இன்ஜீல் என்ற வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல சில இடங்கள்ல இந்த ஒரு கடைசியா ஒரு நபி வர போறாரு, அவருக்கு இப்படிலாம் ஒரு அடையாளங்கள் இருக்குன்ற மாதிரி வல்லோன் அல்லாஹ் தஆலா இன்ஜீல்ல பதிவு செஞ்சிருப்பான். அது போன்ற அடையாளங்கள் எம்பெருமானாரிடத்தில் காணப்படும். இதை கண்டதும் அவர் உறுதியா சொல்வாரு, இவர்தான் இறுதி வந்திருக்கக்கூடிய நபி என்பதாக சொல்லிவிட்டு இவர் வரக்கூடிய அந்த வேதத்தில் பதிவு செஞ்சிருப்பாங்களாம். சொல்லுவாங்க, இந்த நபி நடந்து வரக்கூடிய இடங்களில் அந்த மரங்களும் கற்களும் இவருக்கு பணிந்து சஜிதா செய்யும். மாத்திரமல்ல, இது ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனாவது ஹதீஸ்னா 3626வது ஹதீஸா இது இருக்குது. சகோதரர்களே, அதோடு நிறுத்தவில்லை. இந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போனால் அவர்களுக்கு மேகம் வந்து நிழல் கொடுக்கும். மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் மரங்களும் வளைந்து நிழல் கொடுக்கும் என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள். இது இப்னு ஹிஷாம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
சகோதரர்களே, இப்படி இருக்க இந்த பாதிரியாருடைய பெயர் என்னன்னு கேள்விப்படணும்ல. இந்த பாதிரியாருடைய பெயர் வந்து புகாரான்னு சொல்லுவாங்க. புகாரா, இந்த பாதிரியாருடைய பெயர் புகாரா. இந்த பாதிரியாரு அபூ தாலிபை பார்த்து சொல்றாரு, இந்த சிறுவனை நீங்க வந்து வெளியிடங்களுக்கு வெளிநாட்டிற்கு பயணம் சென்று கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த சிறுவனை கொன்று விடுவார்கள் யூதர்கள். ஏன் கொள்ளுவாங்கன்னா, இந்த சிறுவன் பிற்காலத்தில் நபியாக வருவார், அனைத்து சமுதாயத்திற்கும் இவர்தான் தலைவராக பொறுப்பெடுப்பார், எங்கு தன்னுடைய தலைமை பதவி போய்விடுமோ என பயந்து இந்த சிறுவனை கொன்று விடுவார்கள். எனவே இந்த சிறுவனை வந்து வெளியிடத்துக்கு கொண்டு போக கூடாது, நீங்க இந்த சிறுவனை முடிஞ்ச வரை நீங்க பாதுகாத்து வைங்கன்னு சொல்லி இந்த சிறுவனை நீங்க சரியாக்கி கூட்டிட்டு போகாதீங்க, வியாபாரத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க, வேணாம் நீங்க கொண்டு போய் எல்லாம் மக்களே விட்டுருங்கன்ற மாதிரி யாருங்க ஒரு பாதிரியார் ஒரு நசீஹத்து செய்வார். இதை கேட்டதும் யாருங்க அபூ தாலிபு மீண்டும் எங்க வந்துருவாரு, மக்களுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து மக்களை விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் போகும். இருந்தாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு உறுத்துதல் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது, நம்ம இவங்க கூட இருக்கிறோமே, உங்களுக்கு ஒரு சுமையா இருக்கிற மாதிரி எம்பெருமானாருக்கு தோணும், நம்ம இவங்களுக்காக ஏதாவது செய்யணுமே, ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்ற மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிந்திப்பாங்க. அந்த தருணத்தில் வெளிநாட்டுக்கு போக முடியாது, வெளியுள்ள இடங்கள்ல வெளியுள்ள பகுதிகளில் போய் நம்ம வேலையும் செய்ய முடியாது. செஞ்சா யாராவது வந்து நம்மளை வந்து சீண்டிடுவாங்க. சரி வெளியே போகக்கூடாது, சரி மக்கால வந்து சரி வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம்னு பார்த்தா சரி விவசாயம் செய்ய தெரியும், விவசாயம் செய்யலாம்னு பார்த்தா மக்காவுடைய அந்த பூமியினுடைய அந்த பகுதி விவசாயத்துக்கான பூமி கிடையாது, அங்க விவசாயம் செய்ய முடியாது, அப்படி உள்ள ஒரு பூமி அது. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் கடைசியா ஆடு மேய்க்கலாம்ன்ற ஒரு சிந்தனை வருது. ஆடு மேய்க்கலாம்ன்ற சிந்தனை வருது. மக்கால வந்து பொதுவாக பெரும் வணிகர்கள்லாம் பெரும் வியாபாரிகள்லாம் ஆடுகள் வச்சிருப்பாங்க. அந்த ஆடுகளை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த ஆடுகளை கொண்டு போய் சிலர்கள் மேய்க்கக்கூடிய சில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து விட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பண்ணுவாங்க, சிறு பிராயத்தில் ஆடு மேய்ப்பாங்க. ஆடு மேய்த்ததுதான் சின்ன பிராயத்தில். பிற்காலத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாமின் நபியி இல்லா ரஅல் கனம், அதாவது நபிமார்களால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுமே ஆடு மேய்த்தார்கள் என்பதாகவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சாங்க, இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வந்த நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்துதான் வந்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு ஹதீஸை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். சகோதரர்களே, இப்படி காலங்கள் கடந்து போகிறது. ஒரு பக்கம் அபூ தாலிபும் ஒரு பக்கம் எம்பெருமானாரை வார்த்தெடுத்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ நம்ம என்ன விஷயம்னா, எத்தனை வருஷங்க, 8 வயசுல இருந்து 50 வயசு வரையும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பொறுப்பெடுத்து பார்க்கறாங்கன்னா அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது கிதாபிலே எழுதுவார்கள். அபூ தாலிப் எப்படி நடந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லுவார்கள். சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூ தாலிபுடைய வீட்டுல ஒரு திண்ணை இருக்குமா, வீட்டினுடைய வெளிப்பகுதியில ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில தான் ரசூலுல்லாஹ் அதிகமா இருப்பாங்க, அங்கதான் ரசூலுல்லாஹ் படுத்து தூங்குவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இரவு நேரத்தில் என்ன ஆகும்னா, அந்த ரசூலுல்லாஹ் வெளியே தான் அந்த திண்ணையில தான் படுத்திருப்பாங்களாம். என்ன ஆகும்னா, ரசூலுல்லாஹ் தூங்கிடுவாங்க. தூங்கியதுக்கு அப்புறம் இந்த அபூ தாலிப் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுல வந்து ஒரு சின்ன பதற்றம், என்னன்னா வெளியில இருந்து யாராவது யூதர்களோ அல்லது வேற யாராவது மாற்று மதத்தினர்களோ வந்து இந்த ரசூலுல்லாஹ்வை கொன்றுவாங்களோன்னு பயந்து தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய புள்ளையை கொண்டு போய் வெளியே போட்டுட்டு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து வெளியே வச்சிருவாங்க. ஆனா மத்தவங்களுக்குலாம் தெரியும் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் படுத்திருப்பாங்கன்னு. செத்தா என் பையன் செத்துட்டு போட்டோம் பரவாயில்ல, ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தாக கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி எழுதுவாங்க, தானே போய் படுத்துட்டு வரான், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு தான் போய் அங்க போய் அந்த ரசூலுல்லாஹ் படுக்கிற அந்த பகுதியில போய் தானே படுத்தார் என்பதாகவும் எழுதுவார்கள். சகோதரர்களே, இப்படி இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆக பிரியம் கொண்டவராக அபூ தாலிப் ஒரு பக்கம் இருக்கிறார். அபூ தாலிப் இருக்கிறாரு சகோதரர் என்ற அடிப்படையில். சரி, அவங்க மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியணும்ல. அபூ தாலிப் இருக்காங்கன்னா அவங்க சகோதரன்ற உறவுல இருக்காங்க, மனைவி எப்படி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட நடந்துக்கிட்டாங்கன்னு பார்க்கும்பொழுது கிதாபுகளிலே எழுதுவார்கள், உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், உள்ளத்திலாக இருக்கட்டும், இந்த மூன்றிலேயுமே யாருக்குங்க, அபூ தாலிபுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பல பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் ஃபாத்திமா பின்த் அஸத் முதலிடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகள் பேசும். சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் வார்த்தெடுத்த இந்த அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்துக்கு மேல இறுதியினுடைய படுக்கை மரணத்தினுடைய நேரம் ஏற்படுகிறது. படுத்த படுக்கையில கிடக்குறாங்க. யாருங்க, இந்த அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஆகுதுன்னா, கடைசி நேரத்தில் யாருங்க தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க. மனைவியை கூப்பிட்டு, அவங்ககிட்ட ஒரு ரொம்ப செல்வம் சார்ந்த விஷயமோ வியாபாரம் சார்ந்த விஷயமோ நமது பிள்ளை சார்ந்த விஷயம்லாம் பேச விரும்பலாமா, சாட்டா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அதை நல்லா கவனிச்சு அதை பற்றி பிடிச்சுக்கோன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, என்னுடைய இந்த வாழ்க்கையில எப்படிங்க, ஆசர்து முஹம்மதன் அலா நஃப்ஸி வ மாலி என்பது அதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது இந்த உலகத்துல நான் இந்த வாழ்ந்த வாழ்க்கையிலேயே என்னுடைய செல்வங்களை விட மேலும் என்னை விட நான் அதிகம் என் இதயத்தில் வைத்து நேசித்தது இந்த முஹம்மதை மட்டுமே. இந்த முஹம்மதை தான் அப்படி நான் நேசிச்சேன், என்னை காட்டிலும் நான் முஹம்மதை நேசித்தேன். அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி அவங்கள்ட்ட நடந்திருப்பாங்கன்றத நம்ம சிந்திக்கணும். அடுத்ததா சொல்லிட்டு யாருங்க, இந்த அபூ தாலிப் சொல்லுவாங்களாம், எனவே நமது இந்த முஹம்மதை இதுக்கப்புறம் உள்ள நாட்கள்ல எனக்கு மரணம் வரப்போகுது, நான் மரணிக்க போறது எனக்கு தெரியுது, எனக்கு மரணம் வந்துருச்சு, நான் அதுக்கு தயாராயிட்டேன். ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பின்னுள்ள நாட்களில் நான் அங்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ இங்க முஹம்மது நிம்மதியான உங்க நிலையில் காலமெல்லாம் முஹம்மது இங்க நிம்மதியா இருந்தாலும் நான் அங்க நிம்மதியா இருப்பேன். இது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு நமது பிள்ளைகள் இருக்கக்கூடிய விஷயத்தில் அத்தனை பிள்ளைகளையும் விட நீ அனைத்திற்கும் முன்னிலை முஹம்மதுக்கே நீ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி யாருங்க, அபூ தாலிப் தன்னுடைய மனைவியிடத்தில் உபதேசமாக சொல்லுகிறார்கள். சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மனைவி சொல்லுவாங்களாம், இந்த உலகத்தில் நான் முஹம்மதை தவிர அளவு கடந்து யாரையும் நான் நேசிக்கவில்லை என்பதாக யாருங்க, தன்னுடைய மனைவி அந்த நேரத்தில் கணவர்கிட்ட சொல்லுவாங்களாம். சொன்னது மாத்திரமல்ல சகோதரர்களே, கிதாபுகளிலே இப்படி எழுதுவார்கள், இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. இங்க நாம யாருங்க, அபூ தாலிபினுடைய மரண தருவாயை பார்த்தோம். அதே போன்று ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய நிலையை பார்க்கும்போது கிதாபில் எழுதுறாங்க, இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், அனைத்திலேயுமே முன்னாடிப்படுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது
ரசூலுல்லாஹ்க்கு அழகான ஆடைகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுல ரசூலுல்லாஹ் அவங்களை அலங்கரிச்சு பாச்சு இவங்க ரசிப்பாங்களா? யாருங்க? இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து இருக்கிற ஆடைகளையே அழகிய நீண்ட ஆடைகள் அனுபவிச்சு பார்க்கறது இவங்களுக்கு வழக்கம். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆனதன் பின்னணியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடை கஃபனாக அணிவிக்கப்பட்டதுன்னு கிதாப்ல எழுதுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின்த் அஸதை நேசித்திருக்கிறார்கள், இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் தனது பிள்ளையாக இருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நான் முதலில் ஓதிய அந்த வசனம், அலம் யஜிதுக யதீமன், அதாவது ஆதரவற்ற நிலையில் நீங்கள் இருந்த பொழுதிலும் கூட அதாவது என்ன சொல்றான் வல்லோன் அல்லாஹ் தஆலா, நாம் உங்களை பொறுப்படுத்திக் கொண்டோம் என்பதாக வல்லோன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் உங்களை பொறுப்படுத்திக் கொண்டோம். முதல்ல யாருங்க? ஆமினா அம்மையார். ஃபர்ஸ்ட் யாருங்க? அப்துல்லா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே வஃபாத் ஆனாங்க. அடுத்தது அல்லாஹ் தஆலா ஆமினா அம்மாரை வச்சு பொறுப்பெடுத்தான். அடுத்தது யாருங்க? ஆமினா அம்மையாரும் வஃபாத் ஆனாங்க. அதுக்கப்புறம் யாருங்க? உம்முல் ஐமன் வந்தாங்க. அடுத்து அப்துல் முத்தலிப். அடுத்து யாருங்க? அபூ தாலிப். இப்படி வல்லோன் அல்லாஹ் தஆலா அடுத்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க நாம் பொறுப்படுத்தோம் என்பதாக வல்லோன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இது ஒரு பக்கம் இருக்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், யார் யத்தீமான பிள்ளைகளை, அதாவது தகப்பனை இழந்த பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை யார் பொறுப்படுத்திக் கொள்கின்றாரோ, நானும் வகாஃபிலுல் யதீமி, யத்தீமான பிள்ளைகளை பொறுப்படுத்தாரே அந்த நபரும் ஃபில் ஜன்னதி, நாளை சுவனத்திலே ஹாகதா, எப்படி தெரியுமா இருக்கும்? வஆஷர, நான் சுட்டி அதாவது சைக்கிளை செஞ்சு காண்கிறாங்க, பிஸ் சபாபதி வல் உஸ்தா, எப்படி இந்த இரண்டு விரல்கள் ஒட்டி இருக்குமோ அதுபோன்று நானும் அந்த யத்தீமான பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொண்டாரே, இப்படி இணைந்திருப்போம் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஃபாத்திமா பின்த் அஸதினுடைய மக்பராவுக்கு சென்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்படி அழுவாங்களாம். நேற்றே சொன்னோமேங்க, கடைசியில ஃபாத்திமா பின்த் அஸத் மௌத்தாயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த கபர்ல போய் தான் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு அந்த கபர்ல வந்து அவங்களுக்கு அதாபு நான் படுத்த இடத்துல நல்லா அதாப கொடுத்துருவானா அப்படின்ற மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்ல போய் படுத்துறாங்கன்னு எழுதுறாங்க. அந்த இடத்துல படுத்துறாங்கன்னு மட்டும் எழுதல, அடுத்து இப்படி எழுதுறாங்க, படுத்து சில நிமிடங்கள் எம்பெருமான் உறங்கினார் என்பதாகவும் எழுதுகிறார்கள். சகோதரர்களே, இப்படி தாயின் மீது பிரியம் கொண்டவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, வார்த்தெடுத்த விதமும் அப்படி வல்லோன் அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பெடுத்தான் ஒரு பக்கம். நாமும் நம்முடைய தாய்மார்களுடைய விஷயத்தில் பொறுப்பெடுத்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.